நான் கத்துனா வண்டியை வலிச்சு ஓட்டுறியே, லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கே என்ன? அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் நீங்க இருக்கீங்களேடா. டேய் மச்சான், போலீஸ்டா. ஹெல்மெட் இருக்கா? ஆமாம், இப்போ ஹெல்மெட்டு தான் உங்களுக்கு முக்கியம். நம்ம போகிறதே ட்ரிபிள்ஸு, அதுவே பெரிய கேஸ் தான். மாட்ட போகிறோம், போங்க. இப்போ ஓட்டுவேன். டேடி வண்டி திருப்பா. ஏய், அது ஆம்புலன்ஸ்டா, போலீஸ் இல்லடா. கத்துனா பாரு. ஹாய். கத்துனா ஒரே அசிங்கமா போச்சு போ. சத்திய சோதனை. நானா இருந்தா தொத்தது இல்ல மூஞ்சல அதுலயே தொங்கிருப்பேன். இப்போ புக்கை பிடிக்கணும் எங்கே தான் போகிறாரோ, பட்டாசிங்கம் பத்தலையா? அஸ்னண்ணே, நீங்கள் மட்டும் என்ன தனியாக பண்ணுறீங்க? வாங்கண்ணே. வேணாண்டா. வாங்கண்ணே. என்ன காத்துனா, நீ இவ்வளோ படிச்சு நான் பார்த்ததே இல்லையே, என்ன புதுசாக இருக்கு? சலீமே, லவ்வுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்டா. அதுக்கு புக்கை நேராக வச்சு படிக்கணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. நம்ம செயின்ட் டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். விழுப்புரமா இல்லை பாண்டிச்சேரியா? அது கடலூர்ல இருக்கு. எந்த ஊருக்கா நீங்க? இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம பஞ்சாப் பொண்ணு. பாத்தியா காத்தேனே, பஞ்சாப்லேருந்து வந்த பொண்ணு நம்ம ஊரில் இருக்க இடத்த பற்றி கரெக்டாக சொல்லுது. இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? இங்க ஐஏஎஸ் படிக்க வந்திருக்கேன். ஐஏஎஸ்ஸா? எந்த சென்டரா இருக்கும்? அக்கா டீ குடிப்பீங்களாக்கா? குடிப்பேனே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, எங்கள் ஏரியாவில் ஒரு செம்ம கடை இருக்குது, அந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறோம், வரீங்களா? ஆனா நீ தான் பே பண்ணணும், ஓகேவா? அதெல்லாம் பே பண்ண நம்ம கிட்ட ஆள் இருக்கு. யாரா? அதான் நம்ம கார்த்தியன் இருக்காரு.
ஆமா, ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்களா? எந்த அகாடமியில் படிக்கிறீங்க? தமிழக ஐஏஎஸ் அகாடமில படிக்கிறேன். அப்படியா? நானும் அங்கதான் படிக்கிறேன். எந்த ஷிஃப்ட்? நான் ஈவினிங் ஷிஃப்ட். நான் மார்னிங் ஷிஃப்ட். ஓ, அதனால தான் உங்களை பார்க்கவே முடியல போல. நீங்க டீ குடிக்கல? இல்ல, சூடா இருக்கும், அதான் பொறுமையா குடிக்கலான்னு. ஆனா நான் சூடா தான் குடிப்பேன். அப்பதான் சூப்பரா இருக்கும். ஆமா, சில விஷயங்கள சூடா இருந்தா தான் நல்லா இருக்கும்ல. அப்படின்னா இதோ நீங்க சொன்ன மாதிரி புது டீ போல இப்போ நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஷிப். வேறு பாதை வந்தோம் நாம், வேறு பெயர் கொண்டோம் நாம், ஆனா இதயம் ஒன்று தான், நட்பு சொல்லும் உண்மைதான். வேறு மதம் இருந்தாலும் வேறு மொழி பேசினாலும் சேர்ந்து சிரிக்கும் இந்த நேரம் எங்கள் உலகம்தான். எப்பொழுதும் நட்பே எங்கள் வாழ்வின் தீபமே, கைகள் சேரும் இந்த பாதை எங்கும் பிரியாத நேசமே. எப்பொழுதும் நட்பே எங்கள் இதயத்தின் சத்தமே, நாளை எங்கே போனாலும் நட்பு மட்டும் மாறாதே. காலம் மாறி போனாலும் பாதை தூரமானாலும் நினைவுகள் சேர்ந்து வாழும், நட்பு மட்டும் நிலைக்கும். சின்ன சண்டை வந்தாலும் மீண்டும் சிரிப்புதானே, உலகம் முழுதும் மாறினாலும் நாம் மட்டும் ஒன்றே. எப்பொழுதும் நட்பே எங்கள் வாழ்வின் தீபமே, கைகள் சேரும் இந்த பாதை எங்கும் பிரியாத நேசமே. எப்பொழுதும் நட்பே எங்கள் இதயத்தின் சத்தமே, நாளை எங்கே போனாலும் மட்டும் மட்டுன்றாராதே. ஏப்பா லொடேஷன் ரெடியாக காட்டுங்க. இல்ல மேடம், அட்ரஸ் பக்கத்துல பார்த்துட்டு. நான் வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னாலே சுத்தமாக முடியல. ஆனால் இதை ஃபுல் டைமாக பார்க்குறவங்க உண்மையாலுமே கிரேட் தான். புல்லட்டை வேற அடகு வச்சு ஃபீஸ் கட்டிட்டோம். என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஹாய் சேட்டா.
எப்பவுமே 3 பேரா வரும், இப்ப நான் 2 பேரா வந்திருக்கு. ஆமா சேட்டா, அவனாதான் தேர்ந்து இருக்கோம் நாங்களும். சரி, ஓகே. ஆமாண்ணே, அஸ்வின் எங்க தானே போறாரு? ஆமாண்டா சலீமு, அவன் நடவடிக்கை வர வர சரியில்லடா. போன் அடிச்சா எடுக்க மாட்டான், இந்த டைம் ஆனா காணாம போயிடுறான். சரி இரு, கால் பண்ணுவோம். என்ன போனே எடுக்க மாட்டாரு? எப்படியும் காலில் வருவான், அப்ப பாத்துக்கலாம் விட்றா. ஹலோ சார், கிட்ட வந்து சார் ஒரே டிராஃபிக் சார். ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க. இதோ வந்து இவ்வளோ நிறையா? சார் டிராஃபிக் சார். எவ்வளோ நான் ஒருத்த வெயிட் பண்ணுறது? என்ன டிராஃபிக்கு சார் இல்லை ஃபுல்லாக டிராஃபிக் சார். யோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்கு? என்னை பார்த்து நான் முட்டாள் மாதிரி உனக்கு? எவ்வளோ வேலை தெரியுமா எனக்கு? பசி வேற, ஆர்டர் பண்ணி நிற்கிற வர நீங்கள் எதுக்கு என் வேலைக்கு வரீங்க? சரி, எனக்கு ஆர்டர் வேணாம், எடுத்துகிட்டு போ. சார் வேணாம் சார். என்ன? வாங்கிட்டு போங்க. முடியாது. நான் யார் தெரியுமா? நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? இன்னும் 3 மாசத்துல என்ன பொசிஷன் இருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? டெலிவரி பண்றவங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் பசியை கூட பார்க்காம கஸ்டமர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் உயிரை கையில பிடிச்சின்னு பைக் விட்டுறான் தெரியுமா? அவன் தான் டெலிவரி பர்சன். ஒவ்வொரு டெலிவரி பர்சனும் ஒவ்வொரு கனவுகளோட ஓடிட்டு இருக்கான் சார். அவனை மதிக்கலாம் கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாதீங்க சார். சாரிப்பா, நான் ஒரு டென்ஷனில் இருந்தேன், பசி வேற. சாரி, கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஹலோ, எங்க இருக்க? வந்து இருக்கியா? சரி வா, சீக்கிரம் ஆயிப்ப. ஏன்டா தனியா நிக்கிற? அவங்க 2 பேரும் எங்க? இல்ல மீரா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ரொம்ப கொஞ்சம் ரசம். சரி வா. என்னடா கார்த்தி, ஏதோ பேசணும்னு சொன்ன? ஒன்றும் இல்லை மீரா, ரொம்ப நாளா ஒன்று சொல்ல நினச்சினுங்க. அதுக்கு இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு. இப்ப என்னதான்டா சொல்ல வர? சொல்லுடா. என்னை பத்தி தான் தெரியல மீரா, நான் எப்படி ஜாலியான ஆளுன்னு. ஆனா இது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நான் உன்னை விரும்புறேன் மீரா. நீ என் கூட லைஃப் லாங் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நீ பைத்தியம், உன்னை அந்த மாதிரி நான் நினைக்கலடா. நீ நல்ல பையன்தான் கார்த்தி. ஆனா என் மனசுல ஆஸ்டன் தான் இருக்கான்.
அவன் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாம மத்தவங்களுக்காக வாழறான். எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கார்த்தி நில்லு, சொல்றத கேளுடா. நில்லுடா, நீ என் ஃப்ரெண்டு கார்த்தி. நில்லுடா, டேய் நில்லுடா. ஹே ஆஸ்டின், சொல்லு மீரா, என்னாச்சு? அப்படியா? என்ன சொல்றேன்? நான் வரேன் இரு. என்னாச்சு? நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவன் மீராக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காடா. இங்கே கோச்சிங் போயிட்டாரா? ஐயோ, போய் பார்க்கலாம் வா. சரிமா வா, நமக்கு காசு வரலாம். மீரா நீ வீட்டுக்கு போ, நாங்கள் கால் பண்ணுறோம். சரியா? சரி. ஏய், எத்தனை தடவை போன் அடிக்கிறது? போன் கையில தானே வச்சிருக்க. எங்கெல்லாம் தேடும் தெரியுமா? என்ன அப்படி பண்ற? என்ன தானே பிரச்சனை உனக்கு? உன்கிட்ட நல்லா கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்றா. உனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுத்து தெரியுமா? நீ பாட்டுன்னு இங்கே வந்து உட்காந்துட்ட. உன்னை தேடி காலேருந்து எங்கெங்கெல்லாம் சுற்றுறோம் தெரியுமா? உனக்கு ஈஸியாக போயிடுச்சு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். உன்னை எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏய் முட்டாள், காதல தொட்டா பரவாயில்லடா, ஆனா நட்புல தொட்டா வாழ்க்கையே போயிடும்டா. அது என்ன உன் மறுமடிக்கு புரிய மாட்டேங்குது? இரு இப்போ எதுக்கு இவ்வளோ எமோஷனு? இந்த வழியாக வந்தேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் இல்லை. உனக்கு தெரியாதா சலீமு, எப்போ வந்தாலும் இங்கே வருவேன்னு? மீரா வேற. சரி, அதான் இப்படி வந்தால் எதா புது அண்ணி உஷார் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க. நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்கு தெரியாத மச்சான். ஆனால் ஒன்று மச்சான், எப்பவுமே நட்பு தான்டா. அதே போல திடீர்னு அறிவு வந்துச்சு. அதான் எல்லாம் ஒன்றும் ஆயிட்டுமே. சேட்டா, ஒரு சாயா நோக்கு. இல்லை, எனக்கு புரியல.
அட டீ குடிக்க போலான்னு சொன்னப்பா. எப்பொழுதும் நட்பே எங்கள் வாழ்வின் தீபமே கைகள் சேரும் இந்த பாதை எங்கும் பிரியாத நேசமே எப்பொழுதும் நட்பே எங்கள் இதயத்தின் சத்தமே நாளை எங்க